இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக நான் வந்து சிறையிலே கொல்லப்படுவேன்னு சொல்லிட்டு திடீர்னு போலீஸை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. சிறையில் வந்து 102 பேர் இதுவரை 3 ஆண்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 96 பேர் நினைக்கிறேன் மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒன்று தெளிவாக சொல்லிடணும். நம்ம சவுக்கு சங்கர் பேசுகிறதுக்கு ஒரு விதம் கூட, ஒரே 1% கூட இது சரியான பேச்சு நம்ம சொல்லுவாங்க. 1-2 இடத்துல இந்த மாதிரி மிஸ்யூஸ் நடக்கும். ஒரு ஏசி கூட ஒரு பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணது, அந்த ஆடியோலாம் பரவாயில்ல சென்னையில் வெளிவந்து. ஒரு பெண் வந்து காவல் நிலையத்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 காவலர்களால் கற்பழிக்கப்பட்டது. சவுக்கு சங்கரை பயன்படுத்தி கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எவனுக்கு சிக்கலன்னு வச்சுக்கிட்டே சும்மா ஒரு இருந்தாலும் ஒரு கேஸ் போய் கொடுத்துறான். என்ன சார், நான் இங்கே தான் சார் திருப்பி இங்கே தான் சார் கிடக்கிறேன். சரிடா, நம்ம ஐயா தானடா, ஐயா போடா, இது டார்ச்சர் ஆகுது, இவனும் சிக்க மாட்டான். இந்த வழக்கில் ஆக்சுவலாக தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் போலீஸ் ஜெனரல். அவர் வந்து இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் சொல்ல இவர் வந்து ஆமான்னு சொன்னார், இல்லை ஆமோதிச்சாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த சவுக்கு ஊடகத்தை முடக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. என்ன ஒன்று, அதை வந்து நம்ம முதல்வர் வந்து ஒரு தப்பு செய்கிறாரு, அந்த தப்பு கூட தப்பு இல்லாமல் செய்ய மாட்டார். அதான் பிரச்சனை. அதானே குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போது இந்த ஒரு இன்டர்வியூவில் எதை பற்றி முழுசாக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சொன்னாலும் கோவப்படுறாங்க. அதனால் யூடியூபர் சவுக்கு சங்கருங்கிற மாதிரியான ஒரு டேகை போட சொல்கிறாங்க. இப்போ ஏதோ பிளாக் பைல சவுக்கு சங்கர் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, நம்ம வந்து பிளெயினாக போய்டும் சவுக்கு சங்கரோட கைது. அவ்வளோ பயம் இருந்தால் சரி தான். ஆனால் பயம் மீன்ஸ் யாருக்குன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்காக தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பத்திரிகையாளருக்கான சாட்சி என்னன்னு கேட்குறாங்க, அப்போ ஒரு யூடியூபர் தான். ஆனால் யூடியூபர்னு சொல்லாதீங்கன்ற ஒரு விஷயங்கள் சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ அவரோட பேரெனமோ அதை அடையாளமாக சொல்லலாங்கிறதான் ஒரு நியதி. அதனால நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். தொடர்ந்து அவர் வந்து அடுத்தடுத்த காவலிருந்து அழைத்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிறையில் வச்சு துன்புறுத்துறாங்க. என்னை தாக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஜெயில் சூப்பரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் அப்படிங்கிற பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. என்னோட கையை உடைச்சதும் அவர் தான் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணுறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக நான் வந்து சிறையிலே கொல்லப்படுவேன்னு சொல்லிட்டு திடீர்னு போலீஸை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் இருக்குது. சவுக்கு சங்கர் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காரா, மக்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறாராங்கிற ஒரு கேள்வி புதுசாக வந்திருக்கு. தினத்தஞ்சில் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. சிறையில் வந்து 102 பேர் இதுவரை 3 ஆண்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 96 பேர் நினைக்கிறேன் மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் சிறையில் தான் நடக்குது. இப்போது ஃபஸ்ட் நம்ம ஒன்று தெளிவாக சொல்லிடணும். இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறவங்களாம் பெண்கள் குறித்தான இந்த மாதிரி பேசியிருக்காரு, உங்கள் வீட்டிலலாம் பெண்கள் இருக்குது அப்படிலாம் பேசுகிறாங்க. நம்ம சவுக்கு சங்கர் பேசுகிறதுக்கு ஒரு விதம் கூட, ஒரே 1% கூட இது சரியான பேச்சுன்னு நம்ம சொல்ல வரல. இந்த போலீஸ் யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் பெண்கள் இன்றைக்கி பல இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டியூட்டி முடித்த பிறகு அவங்க காதலரோ இல்லை கணவரோ யாரோ, இப்போ கணவர்னு வைப்போமே, கூட்டு போகிறாருன்னு வச்சுங்க, அந்த 2 வீலரில் போகும்போது அது ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கலாம், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நகை கடை, ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யலாம், அந்த யூனிஃபார்மோடு அது இருக்கும். வண்டியில் போகும்போது அந்த பருவத்துக்கே ஒரே ஒரு இயல்பு இருக்கும்ல, அதில் சில பேர் கொஞ்சம் நெருக்கமாக போகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் யூனிஃபார்ம் போட்டு யாராவது அந்த மாதிரி போய் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு 18, 20, 22 வயசில் ஒரு பெண் காவலர் இருக்குன்னா, சாதாரண ஒரு 22 வயதுக்கு பெண்ணுக்கு உண்டான அந்த உணர்வுகள் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக. அந்த பைக்கில் போகும்போது ஒரு ஆண் கூட நெருக்கமாக இருக்கும்போது, கணவர் கூட நெருக்கமாக இருக்கும்போது அந்த ஒரு அந்யோன்யத்தை காட்டுவாங்கல்ல. நீங்கள் பைக்கில் ஏதாவது ஒரு பொன் போலீஸ் அந்த மாதிரி ஒரு உடுப்போட யூனிஃபார்மோட போய் பார்த்துருக்கோமா? அப்போது அதற்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு அந்த உணர்ச்சிகளையும் அந்த சாதாரண வெளிப்படுறதையும் கட்டுப்படுத்தி கொண்டு தான் பெண்கள் போகிறாங்க, குறிப்பாக காவல்துறையில். அப்படி இருக்கும்போது 1-2 இடத்துல இந்த மாதிரி மிஸ்யூஸ் நடக்கும். ஒரு ஏசி கூட ஒரு பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணது, அந்த ஆடியோலாம் பரவாயில்ல சென்னையில் வெளிவந்தது. அதற்காக எல்லா ஏசிகளும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போது 1-2 எல்லா துறைகளிலும் இந்த மாதிரி இருக்கும். அதை பொதுவாக இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் வாங்குறாங்கன்னா இவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வாங்குறாங்கன்றதும், ஒரு குறிப்பிட்ட ஐபிஎஸ் அதிகாரியை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறதும் தவறு. அது அவர் மீது ஏதாவது ஒரு புகார் இருந்தது,
இல்லை இந்த பெண் புகார் கொடுத்துருந்தா அவள் வந்து மிரட்டப்படுகிறாள் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பேசி கீசி இருந்தால் கூட நம்ம வந்து சரி உண்மையான குற்றச்சாட்டு தானேன்னு சொல்லலாம். 19 அந்த அதிகாரி மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கருக்கான அந்த காழ்ப்புணர்ச்சி அருண் அப்படிலாம் இல்லை. வேற ஏதோ ஒரு அதிகாரிக்கு அருண் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது. இப்போது காவல்துறைக்குள்ள நடக்கிற சில இன்டீரியர் விஷயங்கள்லாம் யார் சொல்லுவா? அங்க இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறவங்க சொன்னா தெரியும். அதிகாரிக்குள் இருக்கிற போட்டியில சவுக்கு சங்கரை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு நேரம் வாய்த்திருக்கு. அதாவது இந்த போலீஸ் ஆள்காட்டின்னு ஒருத்தனை வச்சுருப்பாங்க. ஊரில் என்ன நடக்குது எது நடக்குது வெளியே பார்க்கறது போகிறது வர்றது. ஒரு கட்டத்தில் வந்து எவனுக்கு சிக்கலன்னு வச்சுக்கிட்டே சும்மா ஒரு 2 நாள் ஒரு கேஸு போயிட்டு வந்துடுறா. என்ன சார் நான் இங்கே தான் சார் பெருக்கி நீங்கள் தான் சார் கிடக்குறேன். சரிடா நம்ம ஐயா தானடா ஐயாவுக்காக போடா ஒரே டார்ச்சர் ஆகுது எவனும் சிக்க மாட்டான் அப்படி அனுப்புறது இயல்பு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் அந்த நிலைக்கு வந்திருக்கிறார் நான் பார்க்குறேன். அதால் இந்த உட்காந்துன்னு பேசுகிறவனுங்க சிரிக்கிறவங்களாம் முதல்ல அதை உணர்ந்துங்க. போலீஸுங்கிறது ஒரு கண்ணியமான வேலை. கூடுதலாக போலீஸ் அதிகாரிகள் மீது சாதாரண ஒரு காவலர் மீது கூட ஒரு அச்சம் கலந்த பயம் பொதுவெளியில் இருக்கிறதா சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண முடியும். அதற்காக தான் சில இடத்துல வந்து காவலர்கள் அத்துமீற போது கூட சரி இது ஒரு தேவை அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். இப்போ ஒருத்தன் ஓடுறான் ஒரு 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 இடத்துல ஒரு கலவரம் ஏதோ ஒன்று நடக்குது ஒரு போலீஸ் பிடிச்சி அடிக்கிறது டப்டம்னு அடிக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி அது இயல்பு. அது அந்த இடத்துல அந்த சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவதற்காக அவள் செய்கிற நடவடிக்கை. இப்போ பத்மினி சிதம்பரத்தில் வந்து 1992 ஒரு பெண் வந்து காவல் நிலையத்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 காவலர்களால் கற்பழிக்கப்படுகிறாள். அவங்க புருஷன் நந்தகோபால் பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்க பிடிச்சிட்டு போகிற உடனே அந்த பொண்ணு போய் பார்க்குறா. உடனே அவளை வந்து அவன் கணவன் முன்னாலே நிர்வாணமாக்க சொல்கிறாங்க. அவள் மாட்டாதுன்னொடனே ட்ரெஸ்ஸை இவங்க அவுக்குறாங்க. அப்புறம் அவளை போய் சாப்பாடு எடுத்துன்னு வான்றாங்க. அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் கண் முன்னால் புருஷன் அடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க வந்து புருஷன் தண்ணி கேட்டும்போது இவ தண்ணி எடுத்து போய் கொடுத்துன்றாலாம். தண்ணி எடுத்து போய் கொடுக்கும்போது அங்கே இருந்த ஒரு வயது முதிர்ந்த காவலர் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ அப்படிலாம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க செய்திகள். நக்கீரன் கூட அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது அவள் வந்து இறக்குறான். இவள் கற்பழிக்கப்படுகிறாள். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்கொயரி போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிபிசிஐடி என்கொயரி போட்டு அப்புறம் வெளிவருதுன்னு வச்சுங்க. அதில் நம்ம லத்திகாச்சரன் இருக்காங்களா, ஆமாம், அவங்க வந்து அப்போ எஸ்பி அவங்க தலைமையில் வந்து ஒரு விசாரணை போடுறாங்க. அந்த விசாரணை முடிவில் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைன்னுறாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு வருது. அதுக்கப்புறம் அது ப்ரூவ் ஆகுது. அப்புறம் இப்போ ஒரு 2 எஸ்ஐ ஒரு 3 காவலர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுறாங்க. அப்புறம் கீழமை நீதிமன்றம் தண்டனை வழங்குது. அதை உயர்நீதிமன்றம் வந்து ஆமான்னு சொல்லுது. திருப்பி உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை சொல்லுது. இந்த வழக்கில் வந்து ஒரு 10 வருட தண்டனை கொடுத்தாங்க. இந்த வழக்கில் ஆக்சுவலாக தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். பட் ஆனால் இதில் வந்து அந்த நந்தகோபால் பத்துமணியின் கணவன் இறந்ததுக்கு 302 போடலை. அப்போ இதுக்கு மேலே போட்டு அதை விசாரிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது. கீழமை நீதிமன்றங்கள் இதை சரியாக பார்த்துருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இப்போ இன்றைக்கு பெண்களை பற்றி பேசிட்டாங்கன்றாங்கல்ல, அப்போலாம் அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இந்த பிரச்சனையை எடுத்து பண்ணாங்க. அப்போது இந்த மாதிரி 1-2 அத்துமீறல்கள் நடக்குது. அதுக்காக எல்லா ஸ்டேஷன்லேயும் போகிற பெண்களை எல்லாம் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டேஷனில் புகார் கொடுக்குற போகிற இடத்துல வந்து அவங்க ஃபோன் பண்ணுறது அந்த மாதிரியான அத்துமீறல்கள் நடக்க தான். இந்த விவோ ஒருத்தர் ஒரு பெண் வந்து அவங்க கணவன் இருந்ததுக்கு சர்டிஃபிகேட் வாங்க போகிறான். உடனே அவன் வந்து அதை வேறு மாதிரியா கூப்பிட்றான். அந்த ஆடியோலாம் சோஷியல் மீடியாக்களில் வெளியே வந்து அது பெரிய இதாகிடுச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் நடக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் இன்றைக்கி பெண்கள் வந்துங்க வேலைக்கு போகிறான்னு வச்சுங்க. நீங்கள் வேலைக்கு போகிற எல்லா பெண்களும் கேளுங்க, முக்கால்வாசி பெண்கள் ஒன்றும் சந்தோஷமாக போக மாட்டாங்க. காலையில் எழுந்து வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வேலைக்கு கிளம்பி திரும்பவும் போயிட்டு திரும்பவும் வந்து வீட்டுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு காலையில் எழுந்து அந்த ரொட்டீன் வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ் வாழ்க்கை தான். அப்படி இருக்கிற சூழ்நிலை காவல்துறையில் இன்னும் மிக கடுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் கூட ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் காவலர் அந்த ஏசிக்கு ஆகாதுன்றதால ஒரு பிரிட்ஜ் அட்டை போட்டு ஒரு சிறுநீர் கழிக்க கூட இது நேச்சுரலாக சில இடத்துங்களில் நடக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி அலிகேஷன் பண்ணிட்டு ஒரு பொது வெளியில் வந்து இவர்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு நிறுவுறது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாக அதை சவு சங்கர் செய்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் சவுக்கு வந்துங்க அந்த ஆள் வந்து ஒரு வெகுமக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்காதவங்க. அவன் ஒரு சாட்டிஸ்ட் மாதிரி தான். அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். நீங்கள் இந்த இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூடங்க ஸ்ரீமதி விவகாரத்தில் இவருக்கு சில உண்மைகள் தெரிஞ்சுதா சொல்கிறாரு. சரி அது தெரிஞ்சதில்லை, அது விசாரணை முடிவில் வரட்டும். ஊரே ஒன்று சேர்ந்து அழுவுது.
ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. அந்த நேரத்தில் இல்லை அந்த பிள்ளைக்கு அது, அவங்க அம்மாவுக்கு இது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் சொல்கிறது. இந்த மாதிரி வெகு மக்கள் உணர்வுக்கு எதிராக நடந்து இவர் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லுவார். பட் அவர் சொல்லுகிற அந்த பாடி லாங்குவேஜ் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். காயப்படுத்துகிற என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களை, அரசுக்கு எதிரான விஷயங்களை, இல்லை அரசியலில் நடக்கிற சில குறைகளை சொல்லுகிற போது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் நம்மளும் கேட்கலாம், போகலாம், வரலாம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ அதாவது தான் நீங்கள் வந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கூட சிட்டிங் எம்பிக்களை மக்கள் மறிக்கிறான். இதுக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மறித்து நான் பார்த்ததில்லை. அப்போ சிட்டிங் எம்பி மறித்து என்ன நீ நாங்கள் செத்துட்டோமா இல்லையான்னு பார்க்க வந்தியா, ஒரு நாள் எங்கே போனால் வாங்க எங்கள் தெருவுக்குள்ளே ஓட்டு கேட்டு வராதிங்க அப்படிலாம் சொல்கிறான். நான் ஒரு சேனலில் இந்த பாண்டிச்சேரியில் ஒரு மைக்ரேட் ஏசி பர்மனெண்ட் ஏசின்னு ஒரு இஷ்யூ ஓடுது. சரி, அதை ஒரு சேனலில் ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருப்பேன். அது அந்த பாண்டிச்சேரி சின்ன ஊருங்கிறதால அந்த வீடியோ அது கட் பண்ணப்பட்டு அவ்வளோ வைரல் ஆகி போச்சு. வைரலாகி காங்கிரஸோட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஊருக்குள்ளே வரும்போது, ஒரே ஒரு எம்பி சீட்டு தானே, நீ வந்து இந்த எஸ்சி இஷ்யூவில் நீ என்ன பண்ண, எங்கேயோ சென்னையிலேருந்து ஒரு ஆள் பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஊருக்குள்ளே வராதிங்கன்னு பல இடங்களில் வேட்பாளர்கள் மறித்து அந்த மைக்ரேட் எஸ்சின்னு சொல்கிறவங்க விரட்டி அனுப்புகிறாங்க. அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பாண்டிச்சேரியில் இதை கொடுங்க, நாங்கள் வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்போம். அதே மாதிரி பிஜேபி நாங்கள் எம்பிக்கு ஜெயித்தா, ஒரு எம்பி தான், நாங்கள் எம்பி ஜெயித்தோடனே இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். அப்போது ஒரு சாதாரண யூடியூப்ன்றான், ஒரு யூடியூப்பில் பேசுகிற விஷயந்தான் ஒரு 50-60 வருட கால பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போகுது. அப்படி யூடியூப்புகள் இன்றைக்கு வந்து சாதாரண மக்களிடையே போய் நிற்கிற நிலையில் அதில் கொஞ்சம் கண்ணியமாக பேசணும், கண்ணியமான விஷயங்களை சொல்லணும். அதை கேட்குறவங்க ஒரு பொது புத்தியில் ஐயா இப்படி தான் நடக்குமோ அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அந்த விதத்தில் சவுக்கு சங்கர் பேசியது மிக மிக தவறு. இந்த தவறை மக்கள் உணர்ந்து ஆமாம்மா இவன் தப்பாக தான் பேசியிருக்கிறான் அப்படின்னு மக்கள் உணர்வதற்குள்ளாகவே அரசாங்கம் கஞ்சா வழக்கை போடும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர் கஞ்சா கூட வச்சுக்கினே இருக்கட்டும். சரி, அதை எடுத்து போட்டு இப்போ இன்றைக்கி ஒரு 7-8 கம்ப்ளைண்ட் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரியான புகார்களை இல்லை வேறு வேறு ஏதாவது சேனலில் பேசியிருப்பார்ல, அதுலேருந்து ஒரு புகாரை கொடுக்க வச்சு அப்படி கூட அந்த கேஸை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அந்த ரெட்ஃபிக்ஸில் வந்து அந்த பேச்சை வச்சு ஒரு 10 கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது ஒரு குற்றமாக தான் பார்க்கப்படும். சரி, வேறு சேனலில் வந்து அதை வச்சு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கலாம். இப்போ என்ன ஆகி போச்சு, வேணுன்னே வந்து கஞ்சா கேஸ் போடுறாங்க. இந்த கஞ்சா கேஸுங்கிறது வந்து ஏற்கனவே கடந்த கால அரசுகள் வந்து இவங்களுக்கு யாரெல்லாம் வேணான்னு தோணுதோ அவங்க மீது போடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இன்றைக்கி சவுக்கு சங்கர் மீது விழுந்திருக்கு இல்லையா. இதை அரசு தவிர்த்திருக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சேனல் வெளியிட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் வந்து இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் சொல்ல இவர் வந்து ஆமான்னு சொன்னார், இல்லை ஆமோதிச்சாருன்னு சொல்கிறாங்க. அதை அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் அதை கட் பண்ணணும்னு நினச்சேன், அது வந்து ஏதோ நான் ஒரு இதில் பிஸியில் அதை அப்படி வெளியே வந்துட்டுன்ற மாதிரி சொல்கிறார். சரி, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் பேசும்போது நீ தானே இருந்தேன் அப்படின்னு ஃபெலிக்ஸை சாட்சியாக தான் அதில் கொண்டாந்துருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து பேசுன மாதிரி, ஏதோ முடிவு பண்ணி பேசுகிற மாதிரி இவரையும் ஒரு அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த நிலை நீடிச்சுன்னு வச்சுங்க. இப்போ அந்த காணொலியில் பல பேர் வந்து சவுக்கு சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜிலேருந்து அவன் பார்த்த விஷயங்கள்லேருந்து 19 அலசாமல் எங்கள் பக்கத்தில் கூட ஒரு போலீஸ்கார் இப்படி தான் பண்ணிட்டாரு அப்படின்னு அவன் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கான்னு வச்சுங்க. சரி, அதை வச்சு ஆமாம் இப்படி தான் நடக்கும் போலுக்குதுப்பா அப்படி, ஆமாம் நீங்கள் சொல்வது 100% உண்மைன்னு ஒரு கமெண்ட் போடுறான்னு வச்சுங்க. அப்போ அவனே அக்யூஸ் ஆக்கிடுவோமா, நீ எப்பரா வந்து சவுக்கு பேசுகிறதுக்கு நீ எப்பரா 100% உண்மைன்னு சொல்கிற, அப்போது நீ தான் அக்யூஸ்ன்னு சேர்த்துட முடியுமா? அதனால் இந்த கவர்மெண்ட் இதில் கொஞ்சம் நெளிவு சுழிவாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இவர்கள் எப்போன்னு பார்த்துருந்தாங்க, சவுக்கு அதுக்கேற்ற மாதிரி போய் மாட்டிட்டார். அப்போது இந்த ஃபெலிக்ஸையும் இவர்கள் வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணுறது வெளியில் பார்க்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் பெரிய நிறுவனங்களே மூடிடலாம், யூடியூப் சேனலில் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்கயா அப்படின்னு சொல்லிடலாம். மக்களை இப்போ ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாதுல்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னாங்க, ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டாருன்னு ஒரு அம்மா இயல்பாக பேசிச்சு. ஆமாம், அது எவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு. அந்த தண்ணி அங்கே நிற்கலைன்னா அதை, ஏன்னா அந்த அம்மா தண்ணியில் நின்று தான் பேசுது, தண்ணி அங்கே நிற்கலாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அரசு சில விஷயங்களை செய்கிற போது தவறு அப்படின்னு பல பேர் சொல்கிறோம். இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு அரசு வந்து இந்த ஆதிரார் நல பள்ளிகளை பொதுப்பள்ளியோடு சேர்க்க போகிறோம்னு 1 மணிக்கு சட்டமன்றத்தில் அறிவிப்பு தராங்க. 2 மணிக்கு நான் ஒரு சேனலில் பேசுகிறேன்.
உடனே அவசரமாக கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி அரசு இன்றைக்கி சொல்லியிருக்காங்களே சட்டமன்றத்தில், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? நான் பேசுகிறேன். அப்போது இந்த ஆதிராவிட நலப் பள்ளிகள் எப்பொழுது யாரால் எதற்காக உருவாக்கப்பட்டது? முதல்ல பிரைமரி ஸ்கூல் தான் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, 60% மக்கள், இந்த எஸ்சி மக்கள் வசிக்கிற பகுதிகளில் ஆதிராவிட நலப் பள்ளிகளை சேருங்க. முதல்ல 6வது இந்த பிரைமரி ஸ்கூல் தான் வந்தது. பிரைமரி ஸ்கூல் யார் வருதுன்னா, இந்த பையன் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு பள்ளிக்கூடம் படிக்க போகிறான்னா, அந்த இடத்துல இவனுக்கு ஏதாவது ஒரு கேஸ்ட் ரீதியாக ஒரு தாக்குதல் இவனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த பிஞ்சு மனசில் அது பதிஞ்சுன்னா அவன் காலத்துக்கும் படிக்க மாட்டான். அதால் முதல்ல தொடங்குனாங்க. அதுக்கப்புறம் +2 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பொதுப்பள்ளியோட சேர்க்கணுன்றாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மேல்பாதியில் இந்த கோயில் இஷ்யூ வந்ததில்ல, அப்போ வந்து பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறத நிப்பாட்டாங்க. அப்போ 2-3 வேனில் காலனிலேருந்து பசங்களை ஏற்றிக்கின்னு அந்த ஊர் திருப்பக்கம் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போலீஸ் பாதுகாப்போட, போலீஸு ரெவின்யூவோட போகிறாங்க. போன உடனே அங்கே ஒரு சிலர் இருப்பான்ல, ஐயோ அந்த பசங்க கூட எங்கள் பசங்க படிக்காது அப்படின்னா அந்த பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து எடுத்துடுறாங்க, வாங்க வெளியே வாங்கன்னு. அது ஒரு முக்கியம் அந்த ஊரில் பொறுப்பில் இருக்கிறதான்னு வச்சுக்க. அப்போ இந்த செய்தி வீட்டுக்கு போச்சுன்னா ஒரு கலவரம் ஆகும்ல, உடனே போலீஸ் பயப்படுது. உடனே என்ன பண்ணுது, கொண்டு போன பசங்க எல்லோரும் திருப்பியும் வேனில் ஏற்றி எல்லாம் அழுவுதுங்க. ஏற்றும் போது என்னவோ ஏதோ ஒரு கலவரம் பதட்டம் தானே, அப்போ பசங்கள்லாம் அழுவுது. திரும்பவும் அந்த பசங்களை கூட்டாந்து காலனியில் இறக்குறாங்க. அப்போ இந்த சூழல் பல இடங்களில் நடக்கும்ல, அதெல்லாம் அந்த பள்ளிகள் வந்து அங்கே இருக்கணும், அதை மாற்றக்கூடாது. இந்த சமூக சூழல் மாறி ஒரு அமைதி ஏற்பட்ட பிறகு ஒன்றா அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து யோசிக்கலாம். இந்த பள்ளிகள் உருவாக்குவதற்கு நீங்கள் யாரும் காரணம் இல்லை. பொதுவாக திராவிட இயக்கங்கள் இதுக்கு காரணம் இல்லை. இதற்கு காரணம் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் அந்த மாதிரி நபர்கள் தான் காரணம். அதால் நீங்கள் எடுக்காதீங்கன்னு கடுமையான எதிர்ப்புகளை நாம் தெரிவித்தோம். அந்த திட்டம் அப்புறம் பொதுவெளியில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தின் மீது எந்த நடவடிக்கையும் அரசு இதுவரை எடுக்கலை. அப்போது இப்படி வந்து இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் சோஷியல் மீடியாக்கள் ஒரு பெரும் இடத்தை பிடித்திருக்கின்றன. இப்போ ஃபெலிக்ஸை வந்து டெல்லியில் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மனைவி போய் கலெக்டர் ஆஃபீஸில் திருச்சியில் எஸ்பி ஆஃபீஸில் 2-3 நாள் இரவு நேரத்தில் நின்னாங்க. அது வைரல் ஆகுது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஐயோ என்னையாவது ஒரு பொம்பளையை போய் இந்த மாதிரி நைட்டில் போய் அங்கே காக்க வைக்கிறாங்க, ஏன் போலீஸ் பிடிச்சவங்க சொன்னால் தான் என்னவா? அப்போது இவங்க குற்றச்சாட்டுகளை போலீஸோடு நிப்பாட்ட மாட்டாங்க, இந்த கவர்மெண்ட் மோசமான கவர்மெண்ட் போல இருக்குது அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கும் போவாங்க. அப்போது கவர்மெண்ட் இதில் வந்து கொஞ்சம் சரியாக இந்த விஷயத்தை கையாண்டு இருக்கலாம். அப்புறம் இந்த ஃபெலிக்ஸ் விஷயத்தில் ரொம்ப முறைகேடாக தான் அரசு காவல்துறை நடந்திருக்கு. இது காவல்துறையோட போயிடாதுல்ல, இன்னும் 2 வருடங்கள் இருக்குது. முதல்வர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்திருப்பார். 10 வருடம் ஆட்சிக்கு வெளியே இருந்தாங்க. கருணாநிதி தான் இறக்கிற வரை திரும்பவும் நான் முதல்வர் ஆகணுன்ற எண்ணமே நிறைவேறாமல் இருந்தார். அப்படி ஒரு ஆட்சி வந்த ஆட்சியில் கொஞ்சம் போல விஷயங்களை செய்யலாம். எது வெளியில் ஈஸியாக பரவுமோ அப்படின்னும் போது உங்களுக்கு ஒருத்தர் வேண்டாதவர் ஒரு குற்றம் சாட்டுறாருன்னா அவருக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். இப்போ வேங்க வயலில் நீங்கள் கண்டுபிடிக்கல, ஆமாம் 1.5 வருஷம் ஆகுது, யாருமே பேசலைக்காக நான் பேசாமல் இருக்க முடியுமா? நான் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் யாருமே பேச மாட்டான். இவன் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு, இப்போ ஜே நியூஸுக்கு போனால் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் சமூக சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நான் பேசிடுவேன். எவனுமே பேசாமல் இருக்கான், இவன் பேசுகிறானே அப்படின்னு பார்க்க முடியுமா? இப்போ யாருமே பேசலான்னு பேசுவது என்னோட கடமை இல்லை. ஏன்னா இது பேசப்படலன்னு வச்சுங்க, மக்கள் இது மீது ஒரு கவனத்தை செலுத்துகிறான். யோ என்னையா அங்கே பண்ணலான்றான். இப்போ நானும் இது பேசலன்னு வச்சுங்க, அதுக்கு அவனுக்கான ஒரு ரெமெடி கிடைக்காது. அவன் வேறு ஏதாவது ஒரு திசையை நோக்கி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அரசாங்கங்கள் புரிஞ்சுக்கணும். யாரோ ஒரு 4-5 பேர் வந்து அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க, இல்லை அரசுக்கிட்ட இருக்கிற குறைகளை பேசுகிறாங்கன்னா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீ வேங்க வேலை நீ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மலம் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளாக நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிறான்ல. ஆமாம்மா, ஏன் பிடிக்காமல் இருக்கிறாங்க? இன்றைக்கி வந்து டெல்லி வரை போய் ஃபெலிக்ஸை பிடிச்சிட்டு வராங்க. அவன் எங்கேயா போயிருப்பான் அந்த மலத்தை கலந்தவன்? இன்னமும் வந்து குரல் டெஸ்ட் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு கதை விட்டுனுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு தொட்டியில் ஏறி ஒரு மலத்தை கலந்தவன், ஒரு பொருளை கலந்தவனா அரசாங்கம் எப்படி ஒன்றும் பிடிக்காமல் இருக்குது, இதுக்கெல்லாம் இவ்வளோ அர்ஜென்சி காட்டுறாங்களேன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல. அதால் அரசு வந்து சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் எல்லை மீறி நடந்து கொண்டு இருக்கிறது. அது இன்றைக்கு அம்பலமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ உங்களோட விஷயத்தில் நீங்கள் நிறையா பேரை கடந்து வந்திருப்பீங்க. அப்போ இந்த சிறையில் வச்சு தாக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட பேசணும், நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி அப்பாவும் டிபார்ட்மெண்ட்டில் வந்ததுனால நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும்னு சொன்னீங்க. பட் அதெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கர் ஒரு பக்கம் என்னை சிறையில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்.
இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்த ஒரு வீடியோவில் திரும்ப ஜெயிலரே பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது உண்மையாகவே வந்து அங்கே தாக்கப்படுறாரா, இல்லை அது வந்து மக்களோட அட்டென்ஷனுக்காக அவர் வந்து அதை கொண்டு வராரா? இல்லை, தாக்கப்படுறாருன்னா இப்போ நீதிமன்றத்தில் அவர் முறையிட்டு அவர்கள் வழக்கறிஞர் சார்பாக பெட்டிஷன் போட்டு தான் கோவை மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. சரி. அங்கே தான் வந்து இந்த பக்கம் இந்த கட்டவரில் ஒரு ஃப்ராக்சரு, இந்த மணிக்கட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ராக்சரு, இன்றைக்கி மாவு கட்டு போட்டிருக்காங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கலைன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்லலாம், நான் என்ன போலீஸ் அடிச்சுன்னு சொல்லலாம், போலீஸ் தரப்புலேருந்து நாங்கள் அடிக்கலைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கமிஷன் வந்து போச்சு, அவரை பார்க்குறதுக்கு போய் அந்த கமிஷன் அவரை விசாரிக்குது. விசாரிச்சுட்டு அந்த என்ன விசாரிச்சதே ஒரு சீல்டு கவரில் நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் அதை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு தானே வந்து சிறைக்கு அனுப்புகிறாரு, ஏதாவது மருத்துவமனைக்கு அனுப்புகிறாரு. அதால் அடிப்பதற்கான வாய்ப்புகள் சிறையில் இருக்குது. சாதாரணமாகவே கைதிகளை போகிறவனை அடிப்பாங்க. அது வந்து அவன் வந்து அதுக்குள்ளே ஒரு வாழை சுட்டின்னு அமைதியாக இருக்கணுன்றதுக்காக அடிப்பாங்க. இதில் ஒரு டவுட்டு நமக்கு என்னென்னா, வெளியில் இருக்கிற போலீஸ் வேறு, சிறைத்துறை போலீஸ் வேறு. அப்போ வெளியில் இருக்கிற வெஞ்சன்ஸுக்காக சிறைத்துறையில் எப்படி போலீஸ் தாக்கியிருக்கோம், அங்கே இருக்கிற சிறை காவலர்களை எப்படி தாக்கியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது. ஆனால் சவுக்கு சங்கரே வெளிப்படையாக மேஜிஸ்ட்ரேட்கிட்ட சொல்கிறார். அப்படிங்கும்போது இதில் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக நான் வந்து கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கலில் 102 பேர் வந்து 3 ஆண்டுகளை செத்துக்கிறதா ஒரு புள்ளிவிவரம் இருக்குது. இப்போ இதில் இந்த அத்துமீறல் இருக்குல்ல, இப்போது இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் அவர் பேசுனது தப்பு, அவர் மீது நடவடிக்கை எடுத்தது சரி, இல்லை கஞ்சா வழக்கு போட்டு தப்புன்னு பேசிக்கொண்டு இருக்கிற நிலையில் இன்றைக்கி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்க. 22 வயது உள்ள இளைஞர்கள் கூட இன்றைக்கி வந்து கார்டியோ அரெஸ்ட்டில் சாகிறான். சப்போஸ் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். சில நிருபர்கள் பேசினேங்கிறான், அப்படி பேசினே வந்துடுறான். இல்லை இல்லை நம்ம பார்க்குறோம்ல. ஆமாண்ணே. தேர்தல் பிரச்சாரத்தில் இன்டர்வியூ பண்ணினே இருக்குது அந்த புள்ள, அப்படியே அந்த வேன் மேலேருந்து கீழே விழுது. அந்த மாதிரி சம்பவங்கள் ஹார்ட் அட்டாக் எப்போனா நடக்குது. பஸ்ஸு ஓட்டினே போகிறான், அவனுக்கு வந்து கார்டியோ அரெஸ்ட் ஆகி பஸ் எடுத்து இடத்துல முட்டிடுறான். சப்போஸ் சிறையில் சவுக்கு சங்கருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இப்போ ஏதோ ஒன்று ஆகிடுது, வெளியில் இப்போ எப்படி பேசப்படும்? அது சிறையில் வச்சு போட்டுகிட்டே ஹார்ட் அட்டாக்னு பழிய போட்டாங்க. இதற்கு முன்னாடி இந்த ஒரு நெறிமுறையோடு இது நடத்தப்பட்டு இருந்தால் ஒன்றும் பெரிய பேசு பொருளாக இருக்காது. சவுக்கு சங்கர் குற்றவாளி, தப்பு செஞ்சவன், அயோக்கியெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கர் ஒரு இஷ்யூவில் இன்றைக்கி வந்து பேசப்படுறாருல. இப்போ இந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று ஆகுது, அரசுக்கு எவ்வளோ பேர் கெட்ட பேர் வரும். இப்போ ஃபெலிக்ஸை அங்கேருந்து கூட்டு வரீங்க, சரி ட்ரெயினில் வரும்போதே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுப்பா, போலீஸ் அடிச்சு தான் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு இயல்பாக பேசுவாங்கல்ல. கண்டிப்பாக அது அரசுக்கு எவ்வளோ கெட்ட பேர். ஏன் அவர் வந்து ப்ரெஸ் கவுன்சிலில் கொடுக்க போனார்? சரி கொடுத்துட்டு வரட்டும். இங்கே சென்னைக்கு வந்த பிறகு ஒரு சம்மனை கொடுத்து வான்னா வரப்போகிறாரு, விசாரிக்க போகிறோம், நீங்கள் கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கைதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், கைதுலாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரு. நீங்கள் அடுத்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்ப தானே வேணும். அப்போ மேஜிஸ்ட்ரேட்டாக பார்த்து இந்த கைதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்க போகிறாங்க. அப்போது அரசு இந்த விஷயத்தில் சில அவசரங்களை காட்டுது. நல்ல வேலை எதுவும் இந்த மாதிரி நடக்கலை. இந்த மாதிரி நடந்தால் நம்ம முதல்வருக்கு எவ்வளோ கெட்ட பேர். இதையெல்லாம் சொன்னோம்னா இல்லை கொஞ்சம் பேர் அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, இவனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதால் இதில் கொஞ்சம் அரசு ஒரு நிதானமான போக்கை கையாண்டு இருக்கலாம் என்பது தான் என்னோடய பார்வை. சரிண்ணா, இப்போ வந்து சவுக்கு சங்கர் மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க, அதாவது குண்டாஸ் போட்டாங்க. 6 வழக்குக்கு மேலே 7வது வழக்கு ஃபைல் ஆகும்போது தான் குண்டாஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சொல்கிறாங்க. இப்போது சவுக்கு சங்கர் யாருக்காக பேசினார் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழகத்தில் இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்டாக வந்து என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு சமூக வலைதள குரலாக தான், சோஷியல் மீடியா வாய்ஸாக தான் சவுக்கு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவரும் தொடர்ந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு வந்தார். இப்போ ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க, அவர் உள்ள வச்சு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வந்து உள்ளே பேசி அந்த ஒரு விஷயத்தை குறைக்க முடியுமா? யார்கிட்ட பேசி குறைக்கணும்? இது கவர்மெண்ட்டுக்கிட்டே பேசலாம். இப்போ அவங்களுக்குள்ள வந்து உள்குத்து இருக்காதுன்னு சொல்றீங்களா நீங்கள்? அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்ஸே இருக்காதா? அது கொடுக்கல் வாங்கல இருக்குங்க. இதில் எப்படி இருக்கும்? இதெல்லாம் தலையீடு இருக்காது. இதெல்லாம் தலையீடு இருக்கு அவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுகவில் உள்ள பொறுப்பாளர்கள் பெரும்பாலும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவானா எப்படி உடனே திருப்பி எல்லாம் கீழே போட்டுற போகிறாங்க. ஆதரவானா இந்த நடைமுறையில் உள்ள சிக்கல்களை கண்டித்து பல பேர் பேசுகிறான். சரி இல்லையா? அதால் அதுதான் அவங்களால பண்ண முடியும். இல்லை ஃபைனான்ஷியலாக ஏதாவது ஒரு வழக்கறிஞர் வைப்பது வருது, அந்த மாதிரி ஒரு லீகல் உதவி தான் அவங்களால செய்ய முடியும். இப்போ அதை அவங்க செய்கிறாங்க. இப்போ யார் பயாஸாக இல்லை, நடுநிலை புலனாய்வு பத்திரிகைன்னு போடுறான். இன்னும் நடுநிலை எல்லாம் திமுக பக்கம் தானே இருக்கிறீங்க, ஒரு பயாஸாக தானே இருக்கிறீங்க. பெரும்பாலான பத்திரிகைங்க அதெல்லாம் நம்ம சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். பெரும்பாலும் புலனாய்வு பத்திரிகைனால அது பெரிய பத்திரிகை சின்ன பத்திரிகை இருந்தாலும் பிளாக்மெயில் தான். பிளாக்மெயில் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது.
இது இப்படி போடுறதா வேணாவான்னு பார்த்துக்கிறதெல்லாம் செய்வாங்க. சில பத்திரிகைகள் வந்து வெறும் செக்ரட்டேரியட்டில் மட்டும் பத்திரிக்கையாக இருக்கும். ஒரு 500 புக் அடிப்பாங்க, ஒரு 1000 புக் அடிப்பாங்க. எல்லா ஆஃபீஸருங்க, எல்லா அமைச்சர்கள் அந்த ஆஃபீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நிற்க வேண்டியது தான். சார் என்ன சார்ன்னு, சரியா சார் ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் அது இது அந்த மாதிரியான விஷயங்களும் பல பத்திரிகைகள். அப்போ அவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஒரு பெரிய குற்றம் இல்லை, இருந்தாலும் அவங்க தேவைக்கு அதை ஒரு தொழிலாக பார்க்குறாங்க. இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக தான் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனல்லாம் இருக்கா? திமுகவுக்கு ஆதரவான யூடியூப் சேனல் இல்லவே இல்லையா? இருக்குது. எல்லாரும் இன்றைக்கி வந்து ஃபெலிக்ஸையும் கொண்டாடுறான், ஃபெலிக்ஸ் கைதை கொண்டாடுறான், சவுக்கு சங்கர் கைதை கொண்டாடுறான், எடப்பாடியை திட்டுறான் கடுமையாக. எப்படியா வந்து இந்த ஆள் வந்து பொம்பளை பற்றி பேசினா ஆளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கனால இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன அப்படியே நியாயத்தின் பக்கம் நின்று பேசுகிறவங்களாம் அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு இவங்க இன்னொரு பக்கம் தானே நிற்கிறாங்க. எல்லாருக்கும் வயிறு இருக்குது இவங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு நம்ம இந்த பக்கம் ஆதரவாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட இவ்வளோ சேரல, இவங்ககிட்ட இவ்வளோ சுத்தாமல் இவ்வளோ காசாமல் அப்படிங்கிற வயிற்றுச்சலில் பல பேர் வந்து அவன் அப்படி ஆகிட்டான் இப்படி ஆகிட்டே அது இன்கம் டேக்ஸ் பார்க்க போகுது, இல்லை வேறு எதுனா நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு அடுத்த லெவலில் வேறு ஏதாவது ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதை பார்த்துக்க போகுது. நீ ஏன் வயிறு எறிகிற? இன்றைக்கி பல பேர் வந்து சங்கர் வந்து கஞ்சா அடிக்கிறாரு நிரூபணன்றான். இப்போ நாட்டில் சங்கர் மட்டும் தான் கஞ்சா அடிக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் லிஸ்ட்டாக சொல்லுவேன் நான். அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஏங்க இயல்பாக இன்றைக்கி வந்து கஞ்சாங்கிறது ஒரு கமாடிட்டி மாதிரி, ஒரு உணவுப் பொருள் மாதிரி பழக்கப்பட்ட பொருளாக இன்றைக்கி மாறிடுச்சு. என் ஊர் வரைக்கும் கஞ்சா வந்துடுச்சு. எங்கள் ஊர்லாம் கஞ்சா அடிச்செல்லாம் நான் பார்த்ததில்லை. ஒரு 10 பசங்க பார்த்தா அப்படி சுற்றின்னு போகுதுங்க, அதுங்களை பார்த்தா கஞ்சா யூஸ் பண்ணுறவனா தான் இருக்கிறான். நகரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கஞ்சா யூஸ் பண்ணப்பட்ட கஞ்சா இன்றைக்கி கிராமத்து வரைக்கும் போயிருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசு தான். அரசு தானே காரணம். இவனா போய் வெளி ஸ்டேட்டில் போய் இவனா போய் கடத்திங்க நான் வரான், கடத்தி கொண்டு வந்து விற்கிறவன் இருக்கான்ல, விற்கிறவனை வந்து பிடிச்சிருந்தா இன்றைக்கி வாங்குறவன் இவ்வளோ பேர் அதிகமாக இருப்பானா? அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? அடிப்படையில் அரசு தானே காரணம். இன்றைக்கி பல பேர் வந்து இல்லை அவர் எப்பயுமே வந்து பிடிப்பார். ஏன் இதெல்லாம் முன்னாடி சொல்லலை? அப்போது பிடிக்கிறதா கூட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? அதை ஒரு இதாக வச்சு அவர் பெண் பித்தர், அவருக்கு அவ்வளவு பெண்கள் தொடர்பு இருக்குது. இப்போ நாட்டில் எல்லாருக்கும் என்னென்ன பெண்கள் தொடர்பு இருக்குதுன்னு பார்க்குறது தான் அவங்களோட வேலையா? ஒருத்தன் சிக்கிட்டான், அந்தாலும் தப்பு பண்ணிட்டான், சரி அது என்னவோ சட்டமோ அதை அனுபவிக்க போகிறாரு. அதில் போய் இவனுங்க வந்து ஒரே முட்டா அந்த ஆளை டேமேஜ் பண்ணணும். அவருக்கு அத்தனை பெண்கள் இருந்து தொடர்பில் இருந்தாங்க, இத்தனை பெண்கள் தொடர்பில் இருந்தாங்க, கூத்தியாளுக்கு இதை வாங்கி கொடுத்தாரு அதை வாங்கி கொடுத்தாரு, எவன் தான் வாங்கி கொடுக்க மாட்டான்? எவ்வளோ பேர் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க தான் செய்கிறான். அது ஒரு பிரச்சனையானவங்களுக்கு. ஆக ஒரு அரசுக்கு சார்பாக நாம் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக சவுக்குக்கு எதிராக பேசுகிறோம்னு ஜனநாயகத்துக்கு எதிராக இன்றைக்கு பலர் பேசுகிறார்கள். இன்றைக்கு இந்த 2 பேருக்கும் வர்றது நாளைக்கு எல்லாருக்கும் வரலாம். எதிர் வீட்டில் கைது பண்ணாங்க நான் கேட்கல, பக்கத்து வீட்டில் கைது பண்ணால் எவனும் கேட்கல, அந்த வீட்டில் கைது பண்ணால் எவனும் கேட்கல, கடைசியில் என்னையை கைது பண்ணால் எவனும் வந்து கேட்கலன்னு ஒரு ப்ரோவர்ப் இருக்குல்ல. அந்த மாதிரி அவர்கள் செய்த தவறுக்கு அரசு உரிய தண்டனையை கொடுக்கட்டும், அது நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம். தனிப்பட்ட வெஞ்சன்ஸை இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு சிறையில் அந்த மாதிரியான செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிறையில் ட்ரபுள் பண்ணுறவனை மட்டும்தான் அப்படி பார்ப்பாங்க. வெளியில் ட்ரபுள் பண்ணுறோன்னா சிறைக்குள்ளலாம் அப்படிலாம் இல்லை. சிறை வந்து அது ஒரு சொகுசு இடம் தான். பணம் இருந்தால் போதும், சிறையில் வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஓரளவுக்கு தன்னிறைவு, அதாவது தனக்கு வேண்டியப்பட்ட அந்த அடிப்படை தேவைகளை வைத்து கொண்டு ஒருத்தன் சிறையில் இருக்கலாம். சிறையில் அடித்ததாக சொல்லப்படுது. சிறையில் இருக்கிறதே ஒரு மன உளைச்சல் தாங்க. சிலப்போ இந்த சனி சிறையில் போட்டுருவாங்க, எந்த ஒரு இது இருக்காது, சும்மா ஒரு தண்ணி பானை இருக்கும், ஒரு கக்கூஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே நீ எவ்வளோ நேரம் உட்காந்துருப்ப? விட்டு ஒரு பய இப்படி போக மாட்டான் வரமாட்டான், வெளியில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நாள் இருந்தாலும் பைத்தியம் முடிச்சிடும்ல. கண்டிப்பாக பேசினே, அதுவும் சவுக்கு சங்கர் மாதிரி பேசிக்கினே இருந்தவனை பேச்சு துணையே இல்லாமல் ஒரு ரூமில் போட்டேன்னு வச்சுக்க, அதான் 2 பேரும் ஒன்றா போட மாட்டாங்க. ஆமாம், அதை விட பெரிய தண்டனை வந்து எதுவும் கிடையாது, இருக்காது. இந்த நான் சொன்னோம்ல 96 பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல் போகிறான்னு, அநேகமாக இன்னொரு ஆளாக அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கிற நிலை கூட வரலாம். அது ரொம்ப கொடுமையான விஷயம். பேசினே இருந்தவனே பேச விடாமல் பண்ணுறது. ஆக பல விஷயங்கள் அவருக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது. இது மீது வந்து நீதிமன்றம் தான் இதுக்கான விளக்கத்தை சொல்லணும். அரசு மீது அவர் குறை சொன்னான்ற ஆதங்கம், கோபம் அவர்களுக்கு இருக்க தான் செய்யும். அந்த கோபத்திலிருந்து அவர்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அரசாங்கத்தை நீட்டாக நடத்தணும். கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்காரு, பார்த்துருப்பீங்க. வந்து திரும்பவும் மோடி வந்து ஆட்சிக்கு வந்துட்டா மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் அவர்களும் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கோம். ஆமாம், நான் என்ன கேட்குறேன்,
நீங்கள் ஏற்கனவே உங்கள் துணை முதல்வர் போனார், நீங்கள் சிறைக்கு போனீங்க, உங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் குற்றம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. காசு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, வாங்கியிருக்கீங்க, அந்த காசை கொண்டு போய் நம்ம கோவா சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு கேஷாக உங்கள் கட்சிக்காரருக்கு கொடுத்துருங்க. அந்த கிரைம் ஒரு ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக. அதால் இது நிரூபிக்கப்படணும்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் வெளியில் வந்து என்ன பண்ணீங்க, வந்து மே 10லேருந்து ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜூன் 2 நீ வந்து திரும்பவும் கம்பல்சரி சரண்டர் ஆகி ஆகணும். இந்த நிலையில் வந்து வெளியில் நான் திரும்பவும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மம்தா ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் சிறைக்கு இருக்கோம், அதால் நம்ம எப்படியாவது தடுக்கிறோன்றீங்க. ஏன் வந்து நீங்கள் இந்த நம்ம கேரளா பினராயி விஜயன் நம்ம கேரளா சிஎம் பேரை சொல்ல வேண்டியதானே? அவர் பேரும் சேர்த்து சொன்னால் என்ன கெட்டுருவா போகுது? ஏன் அவர் பேரை நீ சொல்லலை? அப்போது அதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. அப்போது வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது திரும்பவும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு திமுக அமைச்சர்கள் மீது திரும்பவும் அந்த வழக்கு வந்து வரப்போகுது, டேட் கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் பல முனைகளில் இந்த அரசுக்கு சிக்கல் காத்து கொண்டு இருக்குது. நீங்கள் தப்பு செஞ்சீங்களோ செய்யலையோ அது நீதிமன்றத்தில் போய் முடிவாகட்டும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஜூன் 8 வந்து பிஜேபி பதவி ஏற்பதாக எல்லா ஆயத்த வேலைகள்லாம் நடைபெறுவதாக சொல்கிறாங்க. அதை அவரே ஒத்துக்கிறார். அப்போ கெஜ்ரிவால் சொல்லும்போது அவர் ஒத்துக்கிறார்ல. அப்புறம் வந்தான்னா அப்புறம் வரப்போறாருன்னு தான் அர்த்தம். அப்போது மற்ற சில எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை மிஷனில் தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்கன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களும் அதை வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க, மோடி வந்துடுவாருன்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அரசு இவ்வளவு சிக்கல்களை எதிர்கொண்டு இருக்கிற நிலையில் அரசுக்கு மக்கள் தானே சார் ஆதரவு. நீங்கள் கர்நாடகாவில் தண்ணீர் பிரச்சனையில் நம்ம முதல்வரை வந்து செருப்பு மாலை போட்டானுங்க, பாடையெல்லாம் இது பண்ணானுங்க. உங்களோட திமுக கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்தா, இல்லை உங்கள் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் எவனாவது வெளியே வந்து பேசினானா? எங்களை போன்ற ஆள்கள் தானே பேசணும். அரசின் மீது குறை சொல்லிக்கிற பலர் வந்து என்னதான் இருந்தாலும் எங்கள் முதல்வர் யாரு சீமானும் பேசினார், எப்படியா நீ வந்து இந்த மாதிரி போகலாம்? ஒரே ஒரு திமுக சார்பில் ஒரு கண்டன குரல். அப்போ உங்களுக்காகவும் நாங்கள் தான் பேசுகிறோம், அப்படியா? அதை அவர் உணரணும்ல. அப்போ உணராமல் நாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் எப்படி போவோம் அப்படிங்கிறதை உணராமல் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் கைதும் ஃபெலிக்ஸ் கைதும் ஒரு விவாத பொருளாக மாறி அரசின் மீது ஒரு குறை சொல்கிற நிலைக்கு வந்திருக்கு. இப்போ நான் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அதுக்கப்புறமா சவுக்கு சங்கர் இவங்க 2 பேரும் ஒரு நேர்காணலில் பேசினா சர்ச்சையாச்சு. அவங்கள கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கட்டும். சவுக்கு சங்கர் அவரோட அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு பையனை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ கூட இருக்க எல்லாரையுமே பிளான் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட்டோட அஜெண்டாவாக இருக்கா? இல்லை, அந்த சவுக்கு ஊடகத்தை முடக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ நான் கூட முதல்ல இருந்தால் அப்படி தான் நினைப்பேன். நயாத்தோடு வந்து ஏதாவது நான் அங்கே கையை வச்சு இங்கே காலை வச்சேன், என் புள்ள அங்கே போனால் இங்கே போனான்னு எதே என்னை பார்க்குறது தான் இவனுக்கு வேலையா? ஏப்பா ஏதாவது பண்ணிக்கினே அதை மூடுங்களம்பா அப்படின்னு இயல்பாக நான் நினைப்பேன். ஆனால் அப்போ கூட நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டீங்க, நம்ம எதுக்கு அங்கே போய் கால் வைக்கணும் அதெல்லாம் இல்லை. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது இயல்பு தான். என்ன ஒன்று, அதை வந்து நம்ம முதல்வர் வந்து ஒரு தப்பு செய்கிறாரு, அந்த தப்பு கூட தப்பு இல்லாமல் செய்ய மாட்டார். அதான் பிரச்சனை. அதானே மேட்ரு. பிடிச்சவொடனே கஞ்சா கேஸ் போட்டோடனே எல்லாரும் சொல்கிறான், இதெல்லாம் பொய்யா? இப்போ நான் சொல்கிறேன்ல, கஞ்சாவே வச்சுருந்தா கூட அவர் போட்டுருக்கூடாதுன்னு. அப்போ அரசு மீது ஒரு விமர்சனம் வருன்றேன். அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பார்த்து இதை செஞ்சுருக்கணும். அதை செய்ய தவறிட்டார். நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ குண்டாஸ் ஒரு பக்கம் போட்டாங்க, அந்த குண்டாஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆகுன்றாங்க. லாஸ்ட்டாக தடா ரஹீம் அவர்கள்ட்ட பேசும்போது ஒரு 3 மாதத்தில் வெளில வந்துடுவார் தம்பி அப்படின்னாங்க. அதுக்கடுத்து நடந்த இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட கைது இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது சவுக்கு சங்கர் வெளில வர்றதுக்கு மினிமம் ஒரு 8 to 11 months ஆகுன்ற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. அதாவது அந்த அறிவுரை கழகம் போர்டுன்னுவாங்க, சரி, அது வந்து ஒரு 2 மாதத்தில் வரும். பெரும்பாலும் போர்டு வந்து விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நிறுவனம் அதை நியமிக்கிறது நம்ம அரசு தானே. கண்டிப்பாக. அதெல்லாமே இப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போய் சேர்ந்துக்கிறான்பா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்கப்பா, பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு வச்சுருவாங்க. பார்த்து போட்டோம் கரெக்டு கொஞ்ச நாள் அப்படின்னு தான் விடுவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு போகணும், டபுள் பெஞ்சுக்கு போகணும். அங்கே ஏற்கனவே பல பேர் இந்த மாதிரி குண்டாஸில் இருக்கிறவங்களோட ஃபைல் இருக்கும். அதெல்லாம் வரிசையில் தான் வரணும், சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வரணும். அப்படிங்கும்போது குறைஞ்சது ஒரு 6-7 மாதங்கள் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து அது நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்யப்பட்டு வருவதற்கு ஒரு 7-8 மாதங்கள் ஆகிடும். 8 மாதம் பை லக் அந்த போர்டில் உடஞ்சிட்டா ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்துடலாம். அதற்கான சூழ்நிலை இங்கே இருப்பதாக நான் நினைக்கல. திரும்ப வந்ததுக்கப்புறமே அவர் மேலே ஒரு கண்காணிப்பு எப்பயுமே இருந்துட்டு தானே இருக்கும். இல்லை, நீங்கள் அப்படி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, கண்காணிப்புக்கு தான் செய்யும். போன தடவை
இதே மாதிரி ஒரு பெண்களை பற்றி பேசி தான் உள்ளே போயிட்டு வந்தார். ஆமாம். அவர் நான் அடங்கிட்டாரா? இல்லை, அவர் பேசுவார், இவர்கள் நடவடிக்கை எடுப்பார், பேசுவார் பேசிக்கொண்டே இருப்பார், இவர்கள் செய்வார்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒரு 2 வருஷம். ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சவுடனே யூடியூப் சேனலுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு ஒரு டாபிக் கிடக்காமல் இருந்தாங்க. ஆமாம். எதை தேடுறது அதை தேடுறதுன்னு அரசா பார்த்து எங்கடா அந்த ஆட்டோக்கார தம்பி. ஆமாம், அரசா பற்றியப்பா சவுக்கை பற்றி பேசுங்க, ஃபெலிக்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்ததை தான் நான் பார்க்குறேன். ஆமாம், நான் அப்படியே நினச்சிட்டு போக வேண்டியது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த நேர்காணல் பண்ணும்போதெல்லாம் கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நிறைய விவாதிப்போம். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க.